ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என்னோடய ஸ்டைலில் வெஜ் கடாய் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு வெங்காயம், தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். 2 தக்காளி, இஞ்சி பூண்டு, வெஜிடபிள்ஸ், கொத்தமல்லி. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன வெஜிடபிள்ஸ் வேணால் போடலாம். நான் இன்றைக்கி கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். கொஞ்சம் அரை வேக்காடு எண்ணெயில் வதங்கணுங்க. அதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு லைட்டாக உப்பு போட்டு வதக்கிடலாம். வதங்கினதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில் நம்ம திரும்ப செய்ய போகிறோம். அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இப்போது இதில் பட்டை, இலை, கொஞ்சம் ஜீரகம் இதை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. அதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டால் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் வதங்கிருச்சு. இப்போ பேஸ்ட்டு இதை வதங்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணிடலாங்க. இதுதான் இப்போ சூப்பராக டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கு இதில் தனியா விதை, மிளகாய், பட்டை, கொஞ்சம் கிராம்பு, ஜீரகம், மிளகுத்தூள். மிளகு தான் போடணும். மிளகுத்தூள் இல்லாதனால மிளகுத்தூள் போட்டிருக்கேன். இது நல்லா கொஞ்சம் ட்ரையாக பொரிச்சு நம்ம வறுத்து அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது இதை ஆறிடுச்சு. இதை அரைச்சி வச்சுருக்கலாம். இங்கே தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சுங்க. தக்காளி நல்லா வதங்கினது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மிளகாத்தூள், குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. இது போதும். ஏன்னா நம்ம பொடியிலையும் நம்ம மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம். நான் மிளகுத்தூள் வேறு போட்டிருக்கோம். அதனால் 1 ஸ்பூன் போடுதும். இப்போது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்க வேண்டியதாங்க. நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் வேகிறதுக்கு தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஒரு அரை டம்ளர் தண்ணி போதுங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம எண்ணெயிலே வதக்கியிருக்கோம். கொஞ்சம் மூடி வச்சிட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும். ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடுங்க. வெந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கரம் மசாலா பொடி ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச பொடியையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் போட்டிருக்கேங்க. ஃப்ரெஷ் க்ரீம் இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி கொத்தமல்லி தலையை போட்டு இறக்குனா சூப்பரான வெஜ் கடாய் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக வந்திருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.